பொண்டாட்டி எங்கடா? என்னம்மா ஏன் எதுக்கு இப்போ மூஞ்சி கோவமா வச்சுட்டு கத்திட்டு வர? எதுக்கு கத்திட்டு வரேனா? இப்போலாம் நான் பேசினாலே உனக்கு கத்துற மாதிரி கேட்கோ? பொண்டாட்டியை அடக்கி வைக்க துப்பு இல்லை, என்கிட்ட வந்து ஏன் கத்துறேன்னு கேட்க. ஏமா ஏன் அவ என்ன பண்ணா இப்போ? உனக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ளேயே முக்காடு போட்டு உட்காந்துருக்கே, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கேன். வீட்டில் ஒரு வேலை செய்யலை, எல்லாம் போட்டது போட்டபடியாக கிடக்கு. என்னத்துக்கு இருக்கா அப்பா அவள் வீட்டில்? ஏமா அவ இப்போதான் வேலையில இருந்து வந்த உடனே ஏன் ஆரம்பிக்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து செய்வா. போ. பாரு என் புள்ளியை எப்படி மாற்றி வச்சிருக்கா பாரு. ஏமா என்னம்மா பிரச்சனை உனக்கு இப்போ? அவ தான் வந்து செய்வான்னு சொல்றேன்ல. என்னங்க பிரச்சனைங்க? எதுக்கு கத்திக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? வாமா மகாராணி வா. வீட்டில் எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு, நீ பாட்டுக்கு உள்ளே உட்காந்துட்டு இருந்தா எப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க? ஓஹோ, நான் இன்னும் வேலை செய்யாமல் இருக்கிறதா உங்களுக்கு உறுத்துதோ? அது ஒன்றும் இல்லத்தே, நியூஸ் பேப்பர் படிச்சுருந்தேன். அதில் இப்படி தான் ஒரு மாமியா மருமாவில் சும்மா போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாலாம். அந்த மருமவ என்ன பண்ணியிருக்கா, சோத்தில் விஷத்தை வச்சு கொடுத்து கொண்டுட்டான். கடைசியில் அந்த மருமக மேலே தப்பே இல்லைன்ட்டு ஏதோ விசாரணையில் சமாளித்து போலீஸு கோர்ட்டு எல்லாம் அவளை விட்டுருச்சு. கடைசியில் பற்றியெல்லாம் அந்த மாமியா உயர் தான் அநியாயமாக போயிட்டு. என்னது? என்னம்மா சொல்கிற? ஆடா ஆமாந்தே, உண்மையாகவே நடந்துச்சான். நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு, பின்ன நடக்காமையா நியூஸ் பேப்பர்லாம் போடுவாங்க? எப்படிதான் இப்படியெல்லாம் இருக்காளோ அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, இப்போ போய் நான் என் வேலையை பார்க்க. நம்ப முடியாது இல்லை, இவ செஞ்சாலும் செய்வா, நமக்கு பார்த்து இருந்துப்போம். என்னத்த என்ன யோசிக்கிய? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏன் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வந்திருக்கல, நீ போய் ரெஸ்ட் எடு. நைட்டுக்கு நான் எதையாவது சமைச்சு உனக்கு கூப்பிட்றேன், நீ சமைச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டா போதும். நீ போய் ரெஸ்ட் எடுமா. நானும் வந்து சமைக்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போய் சமைக்க. ஏடி என்ன என்ன நடக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் விளையாண்டு உங்கள் அம்மா பயந்துட்டாங்க. எதுல விளையாடுறதுன்னு ஒன்றும் இல்லையா உனக்கு? அட சும்மா இருங்க, நான் சும்மா தான் விளையாட்டுக்கு பேசினேன். இப்போல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? இருங்க நான் போய் என் வேலையை பார்க்க. அத்தை இருங்க, இந்த வாரம் நானும்